இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த உறவு வந்துட்டு பாடுபட்டு போச்சுன்னா அதுல பெரும் பாதிப்பு அமெரிக்காவுக்கு தான். அதை முதல்ல புரிஞ்சுக்க. ஏன்னா இவ்வளவு பெரிய சந்தையை அவங்க இழக்க வேண்டியது இருக்கும். ஆக எதையுமே பயன்படுத்தாம எதையுமே செய்யாம கடைசியா மக்கள் கிட்ட வந்துட்டு வீட்டுல இருந்து வேலை செய்யு, தங்கம் வாங்குறதை தவிர்த்துடு, சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைத்துடு, இப்படின்னு ஒண்ணு கண்டிஷனை போடுறீங்க அப்படின்னா வேர் இஸ் வாட் இஸ் கால்ட் எஃபிஷியன்சி. உங்களுடைய திறமைன்றது என்னது, டிப்ளமேட்டிக்ஸ் என்னது சொல்லுங்க. ஒண்ணுமே புரியல மோடி அவர்களே. அப்படியே பிளாட்டண்டா நீங்க ஜெயிச்சிருவீங்க. எப்படி பார்த்தாலும் இவிஎம் இருக்கிற வரைக்கும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஜெயிச்சுட்டு வந்துட்டு நீங்க பண்ணக்கூடிய ஒரு செயலும் அமெரிக்காவுக்கே நம்ம கட்டுப்படணும். நீங்க விளக்குங்க, எதுக்காக அமெரிக்காவை கட்டுப்படணும் சொல்லுங்க. எதுவுமே இல்ல. ஈரான் அடிக்கிறத வேடிக்கை பாக்குறோம். ஏன்னா அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய நண்பர்கள் நாம். எதுக்காக நண்பர்கள் யோசிங்க. நாடாளுமன்றத்தில் விவாதிங்க. உங்களுக்கு துணி வருதுன்னு நாடாளுமன்றத்தில் இதை வச்சு விவாதிங்க. விவாதிக்க மாட்டீங்க. ஏன்? உங்களுடைய ரகசிய உறவு பெரிய அளவுக்கு முதலீட்டு அதானி அங்கே தான் திரட்டுறாரு. அதுல ஒரு பொய் சொல்லியார் மாட்டிக்கிட்டாருன்னு ஒரு கேஸ், அவரை காப்பாற்றணும். அதுக்கப்புறம் எப்ஸ்டீன் ஃபைல் வருது, அதுல இருந்து தற்காத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களை வச்சுக்கிட்டே தானே சொன்னாரு அது ஃப்ராடுலண்ட் மெஷின் இவிஎம் சொன்னார்ல ட்ரம்ப். அவர் திறந்து விட்டாருன்னா இன்னும் பெரிய பூகம் எல்லாம் வெளில வரும். சோ உங்களை காத்துக்கிறதுக்கும் நட்பை காத்துக்கிறதுக்கும் உங்களோட பேரை காத்துக்கிறதுக்கும் நாட்டை பலியிடுறீங்க.